இவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு ஆடி பெருக்கான இந்த ஆடி 18ஆம் நாளான இன்று இப்படிதான் வருடம் செய்கிறீர்களா? இதை முதலில் நிறுத்துங்கள். இந்த ஒரு பொருளை வைத்து இப்படி செய்யுங்கள், அடுத்த வருடம் நீங்கள் அசந்து போவீர்கள் என்ற வகையில் சிம்மராசினியர்களுக்கு இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த ஆடி மாதம் 18ஆம் பெருக்கினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது சிம்மராசினியர்களுக்கு இந்த ஆடி பெருக்கு 2025ஆம் ஆண்டு செல்வம் மகிழ்ச்சி பெருக வழிபடும் சரியான முறைகள் என்ன என்று பார்க்கும்போது சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தில் அம்மனை வழிபட்டு போற்றி கொண்டாடுவதை போல பெண்ணின் வடிவமாக கருதும் நதிகளையும் போற்றி மரியாதையும் நன்றியும் செலுத்தும் முக்கிய நாளாக ஆடிப்பெருக்கு கருதப்படுகிறது. குறிப்பாக காவிரி தாயை வழிபட்டு பாவங்கள் நீக்கி மகிழ்ச்சி ஆயுள் அனைத்து நலன்களும் பெருக வேண்டும் என வழிபடும் சிறப்புக்குரிய ஒரு நாளாதான் இந்த ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு அமைஞ்சிருக்குதுங்க. இந்த ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் ஆடி பெருக்கு மிக முக்கியமான பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி பெருக்கு ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் கொண்டாடப்படுகிறது. அதனால் இதை ஆடி 18ஆம் பெருக்கு என்று சொல்வது உண்டு. குறிப்பாக இது நிலத்திற்கும் பூமியை செழிக்க வைக்கும் நீர்நிலைகளுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக ஒரு புண்ணிய நாளாதான் இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ஆடி பெருக்கு ஏன் கொண்டாடுகிறோம் என்று பார்க்கும்போது கங்கை நதி தன்னுடைய பாவங்களை போக்க கிருஷ்ண பகவானிடம் சென்று வழி கேட்டது. கிருஷ்ணர் காவிரி ஆற்றில் கலக்க சொன்னார். காவிரி ஆறு கிருஷ்ணரிடமிருந்து பாவங்களை போக்கும் சக்தியை பெற்றது. இதனால் சந்தோஷமாக விஷ்ணு இருக்கும் இடங்களுக்கு சென்றது. ஸ்ரீரங்கப்பட்டினம், சிவசமுத்திரம், ஸ்ரீரங்கம் போன்ற இடங்களுக்கு போய் ரங்கநாதரை வணங்கியது. இந்த நிகழ்வுதான் ஆடி பெருக்கு பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதத்தில் தென்மேற்கு பருவமழை அதிகமாக பெய்யும். காவிரி ஆற்றில் நிறைய தண்ணீர் வரும். விவசாயம் செழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளில் விவசாயிகள் வழிபடுவது உண்டு. சிலப்பதிகாரத்தில் ஆடி 18இன் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். ஆடி மாதம் சூரியன் கடகராசியில் பயணிக்கும் நேரம். இது விவசாய வேலைகளுக்கு முக்கியமான ஒரு நேரமாகவும் அமைகிறது. மழை நிறைய பெய்து ஏரி குளம் எல்லாம் நிரம்பி வழியும். விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் நிச்சயம் கிடைக்கும். அதனால் விவசாயிகள் அடுத்த விவசாயத்திற்கு நிலத்தை தயார் செய்வார்கள். இந்த நாளில் ஆடி பட்டம் தேடி விதை என்ற முன்னோர்களின் வாக்குக்கு ஏற்ப இந்திய நாளில் நீர்நிலைகளுக்கு நிலத்திற்கும் மரியாதை செலுத்தி வழிபட்டு விவசாய பணிகளை துவங்கினால் விவசாயம் செழித்து வரும் என்பது நம்பிக்கை. அது மட்டுமில்லாமல் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருந்து ரங்கநாதர் அம்மா மண்டபம் படித்துறைக்கு எழுந்தருள்வார். காவிரி ஆற்றுக்கு புடவை, கம்மல், கருப்பு மணி, தாலி கயிறு, வெற்றிலை பாக்கு, பழங்கள் எல்லாம் வைத்து சீர்கொடுக்கும் வைபவம் நடக்கும். இந்த பழக்கம் இன்றும் தொடர்ந்து வருகிறது. இதனால் காவிரி தாயை ரங்கநாதரின் தங்கை என்று கூறுவார்கள். ஆடி பெருக்கு அன்று பெண்கள் புது தாலி கயிறு மாற்றி தங்களின் கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைப்பதற்காக வேண்டிக் கொள்வார்கள். ஆடி பெருக்கு அன்று காவிரி ஆற்றிற்கு சென்று பூஜை செய்து வழிபடுவார்கள். பூ, பழம், சாப்பாடு எல்லாம் காவிரி அன்னைக்கு படைப்பார்கள். புதிதாக திருமணமானவர்கள் தங்களின் திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு வணங்கி வழிபடுவார்கள். இந்த நாளில் காவிரியில் புனித நீராடினால் பாவம் போகும், செல்வ வளமும் ஆரோக்கியமும் பெருகும் என்பது ஐதீகம். இந்த நாளில் தங்கம் உள்ளிட்ட சொத்துக்கள் வாங்கினால் பெருகும் என்பது நம்பிக்கை. காவிரி கரைக்கு சென்று வழிபட முடியாதவர்கள் தங்களுடைய வீட்டிற்கு அருகிலுள்ள நீர்நிலைகளுக்கு சென்று வழிபடுவது உண்டு. புதிதாக திருமணமான பெண்மணிகள் தாலி பெருக்கி போடும் வைபவம் இந்த நாளில் நடத்துவார்கள். மக்கள் குளக்கரைகளில் காவிரி அன்னைக்கு நிறைய பூஜை செய்து வழிபடுவது உண்டு. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. விசாகம் மற்றும் அனுஷ நட்சத்திரம் இணைந்த நாளில் ஆடிப்பெருக்கு வருகிறது. அனுஷம் நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியதாக இருந்தாலும் இந்த நாளில் மகாலட்சுமியை வழிபடுவதால் செல்வ வளம் பெருகும். அது மட்டுமில்லாமல் ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் 6 குளங்கள் பொங்கி வரும். இந்த நாளில் நாமும் நீர்நிலைகளை வழிபட்டால் நம்முடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் செல்வமும் பொங்கி வரும் என்பது ஐதீகம். ஆடி பெருக்கு அன்று நாள் செய்யும் காரியங்கள் நமக்கு பல மடங்கு பலனை கொடுக்கும். இது
தெய்வங்களின் ஆசியை மட்டுமின்றி முன்னோர்களின் ஆசியையும் பெறுவதற்குரிய நாளாக கருதப்படுகிறது. 2 மடங்கு பலன்களை தரும் ஆடிப்பெருக்கு நன்னாளில் எந்த காரியங்களை செய்தால் வீட்டில் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகும் என்பதையும் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் ஆடிப்பெருக்கு என்பது பெருக்கத்திற்குரிய சிறப்பான நாளாகும். ஆடி மாதத்தில் நாம் என்ன செய்தாலும் அது இறைவனை சென்றடையும். இந்த செயலுக்கான பலன்கள் நமக்கு 2 மடங்காக கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அப்படி ஆடிப்பெருக்கில் என்ன வேண்டி வழிபாடு செய்கிறார்களோ அதற்கான பலன்கள் பல மடங்காக கிடைக்கும். இந்த நாளில் நீர்நிலைகள் பொங்கி வரும் என்பது ஐதீகம். நீருக்கு நன்றி செலுத்தும் நாளாக ஆடிப்பெருக்கு சொல்லப்பட்டாலும் நமக்கு பல மடங்கு ஐஸ்வர்யத்தையும் புண்ணியத்தையும் தரக்கூடிய நாளாகும். ஆடிப்பெருக்கில் சில குறிப்பிட்ட காரியங்களை செய்தால் ஐஸ்வர்யம் புண்ணியம் பெருகுவதுடன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பல மடங்கு பெருக்கி கொடுக்கும் என கூறப்படுகிறது. அந்த வகையில் சிம்மராசினியர்களான நீங்கள் ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது, ஆடிப்பெருக்கில் ஆற்றங்கரை குளக்கரை சென்று தீபம் ஏற்றி வழிபடலாம். புனித நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய புண்ணிய காரியங்கள் தாராளமாக செய்யலாம். திருமணமான பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளும். அதேபோல் மற்ற சுமங்கலி பெண்களுக்கு தாலி கயிறு தானமாக கொடுக்கலாம். கன்னியாக பூஜை செய்யலாம். அதேபோல் நீர்நிலைகளில் கரைகளில் விளக்கேற்றி மகாலட்சுமி பூஜை செய்யலாம். வீட்டில் பாயாசம் களி வடை ஆகியவை செய்து சுவாமிக்கு படைத்து வழிபடலாம். அதே போல சுவாமிக்கு பலவிதமான கலவை சாதம் பழங்கள் இனிப்பு வகைகள் போன்றவை படைத்து வழிபடுவது உண்டு. சுமங்கலி பெண்கள் தங்களின் கணவரின் ஆயுள் நீடிக்க வேண்டும், தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும், அனைத்து விதமான சகல சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என பூஜை செய்வார்கள். கோ பூஜை செய்யலாம். கோசாலைகளுக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். மஞ்சளில் விநாயகர் பிடித்து வைத்து விநாயகர் வழிபாடு செய்யலாம். முதலில் விநாயகர் வழிபாட்டினை செய்த பிறகே மற்ற வழிபாடுகளை செய்ய வேண்டும். இதனால் வாழ்வில் வெற்றிகள் பெருகும். அம்பாளுக்கு வேப்பிலை மாலை கட்டி சர்க்கரை பொங்கல் போன்ற இனிப்பு செய்து வைத்து படைத்து வழிபடலாம். அது மட்டும் இல்லாமல் ஆடிப்பெருக்கு அன்று வீட்டில் தினசரி சமையலுக்கு பயன்படுத்தும் பொருட்கள் குறையாமல் இருக்கும்படி வாங்கி நிரப்பி வைக்க வேண்டும். ஆடிப்பெருக்கு அன்று நகை வாங்க முடியாதவர்கள் மஞ்சள் கிழங்கு சிறிதளவு வாங்கி வைக்கலாம். தங்கத்திற்கு இணையான மஞ்சள் வீட்டு செல்வத்தை பெருக செய்யும். ஆடிப்பெருக்கு அன்று குபேரருக்கு குபேர நாணயங்கள் வைத்து அர்ச்சனை செய்து குபேர பூஜை செய்து வழிபடுவது சிறப்பானது. சூரியன் புதன் சேர்க்கை நடைபெறும் நாளே ஆடிப்பெருக்கு என்பதால் நவதானியங்கள் வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம். நவதானியங்களை மண்ணில் விதைக்கவும் செய்யலாம். மகாபாரத போர் நிறைவடைந்து தர்மம் நிலைநாட்டப்பட்ட நாள் ஆடி 18 என புராணங்கள் சொல்கின்றன. இதனால் இன்றைய தினம் பாகவதம் பகவத்கீதை வாசிப்பது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஆடி 18 அதாவது ஆடிப்பெருக்கு ஒரு முக்கியமான தமிழ் பண்டிகையாகும். இது ஆடி மாதம் 18ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் நதிகள் மற்றும் நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மக்கள் வழிபாடு செய்கிறார்கள். இது இயற்கையின் வளமை மற்றும் நீரின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது. இந்த ஆடிப்பெருக்கு ஏன் கொண்டாடப்படுகிறது என்று பார்க்கும்போது நதிகளுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாக இந்த ஆடி 18ஆம் பெருக்கு அமைஞ்சிருக்குதுங்க. ஆடி மாதம் மழைக்காலம் என்பதால் ஆறுகள் நிரம்பி வழியும். இந்த நீரில் வளமைக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த ஆடி 18ஆம் பெருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஆடிப்பெருக்கு விவசாயத்திற்கு ஒரு முக்கியமான நாளாகும். இந்த நாளில் பெண்கள் நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து பின் விவசாய நிலத்தில் விதை விதைப்பார்கள். இந்த நாளில் குடும்ப உறவினர்கள் ஒன்றாக கூடி ஆற்றில் நீராடி கடவுளை வழிபட்டு உணவருந்தி மகிழ்வார்கள். அதேபோல் ஆடிப்பெருக்கு மங்களகரமான ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் திருமணம் போன்ற சுப காரியங்களை செய்ய உகந்த ஒரு நாளாகவும் அமைகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மக்கள் ஆற்றில் நீராடி சூரியனுக்கு அர்ச்சனை செய்து காவிரி தாயை வணங்குவார்கள். அது மட்டுமில்லாமல் நீர்நிலைகளில் கரைகளில் தீபங்கள் ஏற்றி வழிபடுவது இந்த நாளில் மிக முக்கியமான ஒரு அம்சமாக அமைகிறது. அதே போல் பெண்கள் தங்களுடைய கயிறு மாற்றி தாலி பெருக்கி செய்வார்கள். மேலும் சிலர் நீர்நிலைகளில் மலர் தூவி வழிபடுவார்கள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் பெண்கள் கூழ் செய்து
அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து உண்பார்கள். அதேபோல் மற்றவர்களுக்கு தாலி சரடு மாற்றும் வைபவமும் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. பொதுவாகவே ஆடி 18ஆம் பெருக்கு என்பது பெருகும் என சொல்வார்கள். அதனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கடன் வாங்கியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இன்றைய நாளில் கடன் கொடுத்தவர்களிடம் ஒரு சிறு தொகையை கொடுத்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது நீங்கள் கடனை அடைப்பதற்கான நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளை என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். புதிதாக இடம் வாங்குவது, நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவுபடுத்துது. குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்தாலும் அவை பெருகும் என்பதால் தங்கம் வெள்ளி வாங்கக்கூடியவர்கள் அவற்றை வாங்கி வைப்பது அல்லது தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவர்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று விட்டு மங்கள பொருட்களான உப்பு மற்றும் மஞ்சள் வாங்கி வருவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும். அது மட்டுமில்லாமல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்ப்பது அவசியங்க. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் சுக்கிரனும் குரு பகவானும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கடகத்தில் சூரியனும் புதனும், சிம்மத்தில் கேதுவும், கன்னி ராசியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12 இருந்தாலும் உங்களுடைய கவலைகளை தீர்ப்பது லாபஸ்தானத்தில் உள்ள குரு மற்றும் சுக்கிரனுடைய நிலையம் தாங்க. அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட இந்த 2 கிரகங்களின் லாபஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால எல்லா விதமாக மிகுந்த நன்மைகள் உண்டுங்க. பொருளாதாரம் ஏற்றமுங்க. அதே போல் குடும்பத்தில் அமைதி பிறவக்க இருக்கு. கணவன் மனைவி ஒற்றுமை போன்றவை ஏற்பட இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி ராகு இருந்தாலும் குரு 9ஆம் பார்வையாக வலு பெறுவதாக திருமணமான பெண்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் எனவும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அது அவருக்கு பகை ராசி. அதோடு கேது மனப்பான்மையை தருவார். எனவே எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே சுருங்கி அதை சேர்த்து விட வேண்டும். சற்றென்று எழுந்து நில்லுங்கள். குடும்ப பிரச்சனைகள் புத்திசாலித்தனமாக கையாளுங்க. அதே போல் 2இல் செவ்வாய் இருப்பதால் டென்ஷன் அடைய வேண்டாம், கோபப்பட வேண்டாம். செயலை நிதானமாக கவனத்தோடு நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுகள் என்பது நிச்சயம் கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. ஆனால் இத்தருணங்கள்ல யாருடைய பொருட்களையும் விட்டு செல்ல வேணாம். அதே போல இத்தருணங்கள்ல எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்பட இருக்கு. பொருளாதார ரீதியான நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசினியர்களுக்கு இந்த ஆடி 18ஆம் பெருக்கான இன்றைய நாளில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவை மேலும் பெருகும் என கூறப்படுகிறது. இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.